வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனாக வெங்காயம் பஜ்ஜி. எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ். டீ கடை பொண்ணு ஒரு வெங்காயம் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடுவோம்ல. ஆனால் இன்றைக்கி இந்த வெங்காய பஜ்ஜியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் அதாவது பேட்டர் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பிளாக் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அந்த ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் செட்பட்டா அந்த காரம் அதெல்லாம் போட்டு நல்லா சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து பஜ்ஜி நீங்கள் வீட்டில் சாப்பிடலாம், தேங்காய் சட்னி அப்படின்னா கார சட்னி வேணும்ல. இந்த ப்ரிப்பரேஷன் சட்னி எதுவும் தேவையில்லை, அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைஸான ஒரு ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. ஆனியன் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 3 நம்பர், கடலை மாவு 1 கப்பு, ரைஸ் ஃப்ளார் 1/2 கப்பு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அஜ்வைன் 1/4 டீஸ்பூன், அதாவது ஓமம், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 3/4 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பஜ்ஜி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பவும் போல் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இதில் கடலை மாவு 1 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு 1/2 கப்பு. நீங்கள் வீட்டில் எந்த குவான்டிட்டியில் பண்ணாலும் கடலை மாவு 1 மடங்குனா 1/2 மடங்கு அரிசி மாவு, இது 40 வச்சுட்டு பண்ணுங்கள். இதுக்கு பிறகு சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஓமம், பெருங்காயம், பிளாக் பெப்பர் பவுடர். இந்த பிளாக் பெப்பர் பவுடர் வந்து ஃபைன் பவுடர் ஆட் பண்ணல, கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருக்க பவுடர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்ட பிறகு கொத்தமல்லி பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு உப்பு. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேட்டர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதாவது தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெங்காயத்தை டிப் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக வராது, அதாவது உப்பி வராது சொல்கிறேன், ஃப்ளாட் ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு ப்ராப்பரான டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், பேட்டர் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் திக்கான பேட்டர் என்னென்னா வெங்காயம் டிப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லார் வீட்லேயும் பஜ்ஜி பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பேட்டரை எடுத்துருங்க. எப்போவுமே நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது அந்த மாவு அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அந்த மாவு வந்து ஜஸ்ட் லைட்டாக மேலே கோட்டிங் ஆகிருக்கணும். இந்த வெங்காயம் தான் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி கரெக்டான பேட்டரி, அதிகமான பேட்டரி இல்லாமல் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினா ரெடி. அதே டைமில் எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். சூடு இல்லாமல் போட்டாலும் நல்லா இருக்காது, சூடு அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு கலர் மாறிடும். இப்போ ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏனுங்க, இந்த வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல்ட்டு நார்மலாக பண்ணுற அந்த கடலை மாவு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறது கூட இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பைஸ்லாம் போட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.